தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மத்திய கல்வி அமைச்சர் ஆணவத்துடனும் சர்வாதிகாரத்துவத்துடனும் கூறிய கருத்தும் அதுக்கு எதிரான கண்டனங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 15ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துல வாரணாசிங்கிற இடத்துல காசி தமிழ்ச்சங்கம் 3.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வுக்காக தமிழ்நாட்டிலேருந்தும் மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே போயிருந்தாங்க. அந்த நிகழ்வுலையும் பார்த்தா உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யோகி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இன்னும் பல தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுல பத்திரிகையாளர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. தமிழ்நாட்டுக்கு தர வந்த நிதியை இன்னும் தரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அது ரொம்ப நியாயமான கேள்விதான். அதுக்கு மத்திய நிதியமைச்சர் என்ன பதில் சொன்னார்னா, புதிய கல்விக் கொள்கை, அதாவது மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய 2152 கோடியையும் தர முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு இந்திய சட்டமைப்பு கீழே இயங்கணும், தனிச்சு இயங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இது இப்போ ரொம்பவுமே சர்ச்சைக்குள்ளாயிடுச்சு. ஏன்னா நம்ம கேட்கறது நமக்கு தர வேண்டிய நிதியை தான் கேட்குறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாங்கள் நிதியை தர மாட்டோம்னா இது சர்வாதிகாரத்துவமாக தானே இருக்கு. இதுலேயே என்னன்னா, அந்த புதிய கல்விக் கொள்கையில் பார்த்தோம்னா ஹிந்தி திணிப்பு தான் மறைமுகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்போ கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லி எந்த சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் இயங்குது அப்படிங்கிறத மத்திய கல்வி அமைச்சர் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களால் ஆனதே இந்தியா, நீங்கள் சர்வாதிகாரத்துவத்தோட பேசக்கூடாது, நாங்கள் எங்களோட உரிமைகளை தான் நாங்கள் கேட்குறோமே தவிர உங்களோட தனிப்பட்ட சொத்தை நாங்கள் கேட்கல, இப்படி நீங்கள் திமிரா பேசுனீங்க அப்படின்னா தமிழர்களுக்கே உள்ளான தனித்துவமான குணத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது மட்டும் இல்லாம மற்ற எல்லா கட்சியில இருக்கவங்களுமே இதை சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தான் நாங்க கேட்கிறோமே தவிர உங்க தனிப்பட்ட சொத்தையோ இல்லை உங்க கட்சி சொத்தையோ எதையும் நாங்கள் கேட்கறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு கல்வி வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக தான் நிதி கேட்கிறோம், அதுவே தர மாட்டேங்கிறான்னு சொல்லி பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே இப்ப கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லாமே இருமொழி கொள்கையை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு மக்கள் மும்மொழி கொள்கையை கற்றுக்கல என்ன பிரச்சனை, 3 மொழி கற்றுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எங்க சிக்கலை உண்டாக்குது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்கூல்ல பார்த்தா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், கரெக்டா? இப்போ நம்ம அரசு பள்ளிகள் இது மாதிரி எல்லா பள்ளிகளும் பார்த்தா தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. 3வது மொழியை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 3வது மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு ஆசிரியர் நியமிக்கணும். ஸோ இங்க பார்த்தா மறைமுகமா ஹிந்தி திணிப்பு தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வருது. இதுல இருந்து இங்க என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் இது மாதிரி அடுக்கடுக்காக பிரிவுகள் இருக்குது. பிரிவுகள் மீன்ஸ் கிராமங்களில் ஸ்கூல், அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுனில் உள்ள ஸ்கூல், அதுக்கப்புறம் சிட்டியில் உள்ள ஸ்கூல். இப்போ நேத்ராலயா அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்லாம் கொண்டு வந்தால் ஹை லெவல் ஸ்கூல். அது மாதிரி ஸ்கூலை எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுருக்காங்கன்னா அங்கே உள்ள மாணவர்கள் அந்த அளவுக்கு பணம் கட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க விருப்பத்தோடு தான் போயிட்டாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலுமே என்னோட ஸ்கூலில் பார்த்தோன்னா நான் ஹிந்தி படிச்சிருக்கேன். 7th வரைக்கும் நான் ஹிந்தி படித்தேன், 3rd லாங்குவேஜ். அதுக்கப்புறம் எனக்கு நான் படிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் காலேஜ் வந்துட்டேன். காலேஜில் பார்த்தா எனக்கு 3rd லாங்குவேஜாக என்ன எடுத்திருக்கேன்னா நான் ஃப்ரெஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஹிந்தியை திணிக்க வேணாம்னு தான் சொல்லுவோம். அப்போ இங்கே மாதிரி பிஎம் ஸ்ரீ, நேத்ராலயா இது மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் வரதுல என்ன பிரச்சனைனா, அந்த ஸ்கூல்ஸ்லாம் பொதுக்கல்விக் கொள்கையை ஏற்றிருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்கள் பிஎம் ஸ்ரீ, நேத்ராலயா ஸ்கூல்ஸ் மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க? அரசு பள்ளிகளே எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக தான் எங்குது. இங்கே உள்ள பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலாக அரசு பள்ளிகளில் இருக்க எல்லா மாணவர்களும் எல்லாத்துலேயுமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, ஈக்குவலாக இருக்கு. அப்போ பிஎம்ஸ்டி ஸ்கூல் மாதிரி திருப்பி கொண்டு வந்து அங்கே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இது என்ன கதைன்னே சத்தியமாக புரியலை. இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது பார்த்தோம்னா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இது முதல்ல எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1937ஆம் ஆண்டு. அப்போ மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சர் ஆனார் ராஜாஜி. அப்போ அவர் முதலமைச்சர் ஆனப்ப 1938, 1939க்கான நிதி அறிக்கையை வெளியிட்டார். அப்போ அந்த நிதி அறிக்கையை வெளியிடும் போது இன்னொரு அறிக்கையை சேர்த்து வெளியிட்டார். அது என்னன்னா, தமிழ்நாட்டில் 125 பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம், கண்டிப்பாக பயில தான் ஆகணும், அதுவும் 6th to 8th வரைக்கும் உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ பயங்கர எதிர்ப்பு நிலவுனுச்சு அந்த சட்டத்துக்கு எதிராக. அண்ணா, பெரியார் எல்லாருமே போராட்டங்கள் நடத்துறாங்க. அந்த போராட்ட விளைவாக அவங்க எல்லாருமே கைது செஞ்சாங்க. அந்த கைது செய்தப்ப பல மாணவர்கள், பல இளைஞர்கள் எல்லாருமே கைது செஞ்சாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நடராஜர் அப்படிங்கிற ஒரு இளைஞரை கைது செய்து
சிறையில் வச்சு அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கொடுமைப்படுத்துறப்ப நீ வந்து இந்த திட்டத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டா அப்படின்னா உனக்கு வந்து மருந்து கொடுத்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அப்பெல்லாம் நீ செத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போலீஸார் வந்து முன்னெடுத்திருக்காங்க அவர்கிட்ட. அவர் அதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, இதில் நான் கையெழுத்து போட மாட்டேன், அந்த சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் இறந்தும் போயிட்டாரு. அவரை தொடர்ந்து தாளமுத்து அப்படிங்கிற ஒரு இளைஞரும் இறந்தாங்க. இவங்க 2 பேரோட மரணம் வந்து பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போராட்டங்கள் பயங்கரமாக நடந்து அண்ணா கூட மேடைகளில் பேசியிருந்தாரு. நடராஜரும் தாளமுத்தும் இறந்தது என் குடும்பத்தில் என் அண்ணன் தம்பி இறந்ததுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போ போராட்டங்கள் ரொம்ப பெருசாக ஆனதுக்கு பிறகு ராஜாஜி அவர் போட்ட சத்தத்தை திரும்ப பெற்றுக்கிட்டார். அப்போதான் முதல் மொழிப்போர் நடந்து முடிஞ்சிச்சு. 2வது மொழிப்போர் எப்போ நடந்துச்சுன்னா, ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சர் ஆனார். அவர் முதலமைச்சரை அவர் ஒரு சில சட்டங்களை போட்டார். தமிழ் மொழி ஃபர்ஸ்ட், 2வது மொழி வந்து ஹிந்தி மொழி, சான்ஸ்கிரிட், இன்னும் மற்ற மொழிகள், மொத்தம் 6 மொழிகளை எதை வேணா சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த 2வது மொழி இருக்குல்ல, அது கத்துக் கொடுக்கறது ஹிந்தி ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. மிச்சம் எந்த மொழியும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், கட்டாயமா ஹிந்தி மொழி படிக்கிற நிலைமை தான் ஏற்படும். அது வந்து ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்துக்கு உள்ளாச்சு. பெரியார், மணியம்மை, கே நீலமேகம், NV நடராஜன், இன்னும் மற்றும் தலைவர்கள் எல்லாருமே உள்ள போனாங்க ஜெயிலுக்கு. அப்ப நடந்த போராட்டத்துல பெரியார் வந்து அண்ணாவை முன்னிறுத்தி தான் அந்த போராட்டமும் பண்ணியிருந்தாரு. அப்ப NV நடராஜனை வந்து கைது செய்து போறப்ப நடு ரோட்ல வச்சு கைவிலங்குகள் மாட்டி அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட கூட்டு போனாங்க. அதை பார்த்த எல்லா பொதுமக்களுக்கும் இதுதான் நிலைமை, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் அரசு வந்து வலியுறுத்தி கூட்டுட்டு போச்சு. ஆனா அங்க நிலவியதோ வேற. மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு பயங்கரமா தெரிவிக்க ஆரம்பிச்சு, போராட்டங்கள் பயங்கரமாக ஆரம்பிச்சோன்னே வேற வழி இல்லாம அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுச்சு. அப்பதான் 2வது மொழிப்போர் முடிவுக்கு வந்துச்சு. 1960 ஏப்ரல் முதல் வாரத்துல அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அது என்னன்னா, 1965க்கு பிறகு இந்தி மொழியா ஆட்சி மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இது அப்போதைய பிரதமராக இருந்த நேரு அவர் சொன்ன கூட்டுக்கு எதிராக இருந்துச்சு. நேரு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரைக்கும் ஆங்கிலமே இணைப்பு மொழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிராக அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்த அறிக்கையை வெளியிட்டாரு. இது மிகவுமே சர்ச்சைக்குள்ளாயிடுச்சு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கழகம், கம்யூனிஸ்ட், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருமே போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியார் முதற்கொண்டு எல்லாரும் மாணவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடணும், வீதிகளில் வந்து இறங்கி போராட்டம் பண்ண மட்டும்தான் மத்திய அரசுக்கு நம்ம யாரும் காட்ட முடியும், இந்தி தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணணும்னு சொல்லி எல்லா மாணவர்களையும் அழைத்து போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கப்ப முதல் 2 போராட்டம் அப்ப முதல் தடவை ராஜாஜி, 2வது தடவை ஓமனூர் ராமசாமி இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. 3வது தடவை யார் வந்தான்னு பார்த்தோம்னா காமராஜர் வந்து அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அண்ணா கிட்ட பேசினாங்க. விளைவுகளை நீங்க அதிகமாக சந்திக்க வேண்டியது இருக்கும், அரசு தரப்புல இருந்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அண்ணா என்ன பதிலடி கொடுத்தாருன்னா, 1938ஆம் ஆண்டு நடந்த மொழி போர்ல 3 பேர் இறந்தாங்க. ஆனா இப்ப என் கூட என் கட்சியில பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அப்ப அந்த 3 பேர் இறந்து அந்த போராட்டத்தை கைவிட்டீங்க. இப்ப என்கிட்ட ஆள்பலம் இருக்கு, அதாவது என் கட்சியில இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க, நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்னிறுத்தி போராட்டங்கள் நடத்துறாங்க. அப்ப நேருக்கு கடிதம் எழுதினாரு அண்ணா, நீங்க சொன்னபடி இல்லாம குடியரசுத் தலைவர் மாதிரி கூறிய எந்த வகையில சாத்தியம் சொல்லி அந்த கருத்தை பின்வாங்கணும்னு சொல்லியுமே கடிதம் எழுதியிருந்தாரு. பிறகு நேருமே அண்ணாவுக்கு கடிதம் எழுதி குடியரசுத் தலைவர் சொன்னது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா 3வது மொழிப்போர் நிறைவு பெற்றுச்சு. 4வது மொழிப்போர் தான் இருக்கிறதுலே ரொம்ப தமிழ்நாட்டுக்கு இழப்பை சந்திச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பல பேர் உயிரிழந்தாங்க, பல தீக்குளிப்புகள், பல மாணவர்கள் இறந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 1963 அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி 1965 இந்திய ஆட்சி மொழியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை முடிவு பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. அப்போதைய நம்ம தமிழகத்தில் இருக்க பல அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாரும் வழக்கம் போலதான் மற்ற எல்லா மாநிலங்களோடையும் இந்தி தீர்ப்புக்கு எதிராக முதல்ல குரல் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும். அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல மாணவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த போராட்டம் பார்த்தா 2 மாசம் கிட்ட நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிகளில் வந்து போராட்டம் நடத்தணும், மாணவர்கள்லாம் வாங்க. இப்போ அந்த தேதியில என்ன ஆச்சுன்னா, அந்த தேதிக்கு முன்னதாகவே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கருணாநிதி அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை கைது பண்ணினாலுமே போராட்டம் சொன்ன தேதியில கரெக்டா நடந்துச்சு. எல்லா மாணவர்கள், திமுகவினர் எல்லாருமே கூடி போராட்டங்கள் பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்க மாணவர்கள்லாம் மௌனமா ராலி போய் ஒரு போராட்டம் நடத்தாங்க. அந்த போராட்டத்துல அந்த கல்லூரி மாணவனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு போலீஸ் வந்து அந்த மாணவரை அதனால கலவரம் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி ஒரு மாணவர்
சொல்லி அங்க போயிட்டு ஒரு பஸ்ஸை நிறுத்தி கொளுத்திட்டாங்க அங்க உள்ள மாணவர்களாம். அதுக்கு பிறகு நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட காங்கிரஸ் அரசு அந்த மசோதாவை நிறைவேற்றவே இல்லை. அதுக்கு பிறகு இன்னைய தேதி வரைக்கும் காங்கிரஸால தமிழ்நாட்டை பிடிக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்ப நடந்த அந்த சம்பவத்தினாலதான் பல உயிர்கள் போச்சு, பல மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கையை இழந்தாங்க. அதற்கு காரணமாக தான் இன்ன வரைக்குமே காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 1986ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறார். அவர் பிரதமரான பிறகு என்ன சட்டம் கொண்டு வந்தார்னா, மத்திய அரசு பணிகள் இருக்க அலுவலர்கள் ஹிந்தியில தான் கையெழுத்து போடணும், மாநிலங்களும் ஹிந்தியில தான் மத்திய அரசுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தார். அதுக்கு கடும் எதிர்ப்பு நிலவ ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் வழக்கம் போல. அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் இந்தி திணிப்பு வராமல் இருந்துச்சு. அதாவது இந்தி திணிப்பு குரல் எதுவும் இயலாமல் இருந்துச்சு தமிழ்நாட்டை நோக்கி. ஆனால் இப்போ மறுபடியும் இந்தி திணிப்பு மோடி அரசுக்கு பிறகு வர ஆரம்பிச்சு தான் சொல்லணும். 2014க்கு பிறகுமே பார்த்தோன்னா பல இந்தி திணிப்புகள் நூதனமான முறையில் நடக்க ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ அது பகிரங்கமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது எந்த அளவுக்கு பகிரங்கமானா, மத்திய கல்வி அமைச்சர் புது கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலனா நிதியே தரமாட்டோம் சொல்கிற அளவுக்கு பகிரங்கமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த நிலைமையில இன்னொரு மொழிப்போர் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அதை பற்றி பொதுமக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்ட் வித் டார்வின். வணக்கம்.